Hi Honeybees, welcome to Vishyammu channel. இன்னைக்கு வந்து ஒரு vlog, அதே vlog. ஊர் போயிட்டு வந்து நல்லா தூங்கிட்டேன். 6 மணிக்கு தான் எந்திரிச்சேன். ஈவினிங் 6 மணிக்கு எந்திரிச்சா கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. முன்னாடி பார்த்துருப்பீங்க எங்கள் சிவன் கோயிலில் வந்து கம்மாதத்திரு சிவன் கோயில் வந்து மண்டகப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டகப்படிக்கு இப்போ நான் கிளம்பிட்டேன். பணி ஆயிடுச்சு. கவனம் எப்போவுமே நம்ம லேட் தானே, அதனால. ஸோ இதுதான் என்னோட டுடே. இன்னைக்கு தான் இப்படிதான் கிளம்பியிருக்கேன். அம்மா அப்பா முன்னாடி போயிட்டாங்க. இப்போ நான் கிளம்பி போகணும். நானும் தேஜுவும் போகிறோம். போகிறப்ப பார்க்கலாம். ஓகேவா? இந்த தேஜு கிளம்பிட்டாங்க. காமிக்கிறேன். இதான் அவுட்லுக் டுடே. பிளாக் அண்ட் கிரே கலர். இங்கே ஒரு பூனை ஒன்று வந்துட்டு போகுது. என்னன்னு தெரியல. பூனையை அடிச்சு போகணும். சேச்சி பூனை பாவம். ஓகேவா? பாய். இதுக்கு மேலே லைட் இல்லை. ஆமாம், உடச்சிக்கிறேன். உடச்சிட்டேனா? இதான் நம்ம புது வீடு. கீழே வந்து பேங்க் இருக்குது. மேலே வந்து நம்ம டஸ்ட்டாக இருக்குது. கார் டஸ்ட்டாக இருக்குது. Started? Yes. Wear seat belt always. நிறைய பேர் அதை பண்ண மாட்டீங்க. போகலாம். இப்போ நம்ம கோயிலுக்கு கிளம்பி போயிருக்கோம். டைம் ஆயிடுச்சு. அவசரமாக கிளம்பிடுறோம். பேர் நாய் எதுவும் இல்லையா? இல்லை இல்லை. போகலாம். யாரையும் காணும். இங்கே இருக்க வச்சான். அம்மா நாய்க்கு சாப்பாடு போடுவா இல்லையா? சாப்பாடுலாம் முன்னாடியே செஞ்சு வச்சுட்டாங்க. ஓகே, போயிட்டு இருக்குமா? போகிற வழியில பார்க்கலாமா? ஸோ கோயிலுக்கு வந்து அவசரமாக வேகமாக கார் ஓட்டிகிட்டு வந்துட்டோம். வந்து இறங்குறப்போ ஒரு வீடியோ, வரும்போது ஒரு பாட்டு கேட்கணும். அது வந்து என்னோடய ரீசன்ட் டைம் ஃபேவரட் சாங். ரொம்ப பரபரப்பாக கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கேன் நான் இப்போது. எல்லாருமே வந்து எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க உள்ள சாமி கிட்ட நின்று. அப்புறம் சாமிக்கு தீபாராதனை எல்லாம் காமிச்சிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி யார் மண்டகப்படி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மரியாதை செலுத்துவாங்க. அது சந்தனம் வந்து கையில் கொடுத்தாங்க. அது வந்து தலையில் தேய்ச்சிக்கணுமா இல்லை கழுத்தில் வைக்கணுமா என்னன்னு தெரியாமல் குடிச்சிட்டேன். ஆனால் என்னென்னு எனக்கு இப்போவும் தெரியல அது என்ன பண்ணணும்னு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாேருக்கும் அன்னதானம் பண்ணணும். புளியோதரை, சர்க்கரை சாதம், இது வந்து பச்சை பயிர் கஞ்சி, இந்த மாதிரிலாம் வந்து அம்மா வந்து முன்னாடி வீட்டிலே செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு செய்ய முடியல, வீட்டிலே செய்ய முடியல அப்படிங்கிறதுனால வெளியில் கொடுத்து செய்ய சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். வீட்டில் செய்கிறப்போ அவள் வித்தியாசமாக செய்வாள், நல்லாயிருக்கும். கோயிலில் செய்கிறப்போ அது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இது வந்து என்னமோ ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. என்ன நடத்துவாங்கன்னு தெரியாது. அப்பத்துலேருந்தே பொம்பளை பிள்ளைங்களை அங்கே விட மாட்டாங்க. ஐ டோன்ட் நோ வை. தம்பியும் இருக்கிறப்போ தம்பியும் அப்பாவை மட்டும் அங்கே உட்காந்துருப்பாங்க. இப்போ தம்பி இங்கெல்லாம் அப்ராடில் இருக்கிறதுனால அவன் கிளம்பி ஃபாரின் போயிட்டான். அதெல்லாம் சொல்லலை நான். அவன் இப்போ வந்து அப்ராடில் இருக்கான், துபாயில் இருக்கான். துபாய் குறுக்கு சந்தில் ஒட்டகம் மேய்ச்சிக்கிட்டு இருக்கான் அவன். அதனால் நாங்கள் மட்டும்தான் இப்போ இருக்கோம். தேஜு பாட்ஷா மாதிரி நின்றுட்டுருக்கீங்க.
அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சர்வ் பண்ணணும் எல்லாருக்கும். இவன் வந்து இதுக்கும் குறுக்கா நடுக்கா நடந்துக்கிட்டு இருக்கா ஜில் ஜில்னு. எல்லாரும் அவளை எதிர்நோக்கி பார்த்துட்டு இருக்காங்களா இல்லை அந்த பாயசத்தை எதிர்நோக்கி பார்த்துட்டு இருக்காங்களானே தெரியல. அப்போ குட்டி இருக்கப்போ அவன் தான் நிறைய சர்வ் பண்ணுவான். அழமாட்டாலே டேய் என்ன ஸ்பீட் போடுவாங்களே பொண்ணுன்னு நினச்சி. உங்களுக்குள்ள தோத்து போயிடும் போல. பொண்ணு மாதிரி இருக்கா. ஏன்டா இருக்கு சக்கரை பொங்கல் கீழே. அதுக்கப்புறம் கோயிலேருந்து அவசரமாக கிளம்பிட்டோம். ஏன்னா வேர்வை தாங்க முடியல. அது பொண்ணுன்னு நினச்சி பார்த்தா ஒரு குட்டி பையன், ஆனால் பொண்ணு மாதிரியே இருக்கான். பொண்ணு மாதிரியே இருந்தான் அழகா. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப அவசரமாக கிளம்பிட்டோம். நாங்கள் அங்கேருந்து சின்ன பர்ச்சேஸ் தான், ஆனாலும் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பணும்னு சொல்லி உடனே கிளம்பிட்டோம் அங்கேருந்து. அம்மா அப்பாவும் முன்னாடி போயிட்டாங்க. அடுத்து எங்கே போகிறோம்? டீ குடிக்க. குட்டி ஓட்டு போமா. என்னாச்சு? ஹெட்லைட்டா? வேற கார் வாங்க போறீங்களா? இப்போ வந்து குறிஞ்சி மெட்ரோவுக்கு வந்தோம். ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்றதுனால அதுதான் ஓப்பனில் இருக்கும். ஏன்னா ஷோலன், ஆனந்தம், குறிஞ்சி எல்லா சூப்பர் மார்க்கெட்டுக்கும் பார்ஷியாலிட்டி இல்லாமல் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது. நல்லா இருந்தது இந்த சாஸ் வச்சு. ஆமாம் வெஜ். இப்போ கரெக்டாக. இப்போ வந்து குறிஞ்சிக்கு வந்துருக்கோம். குறிஞ்சிக்கு மெட்ரோவுக்கு சொல்ல மாட்டேன். மேகி தான். ஐயோ எதாவது நினச்சிக்க போகிறாங்க. அது வேற மேகி, அப்புறம் மேகி அது பார்த்தோன்னே நமக்கே வந்துடும். இது பாடி வாஷ் வாங்கணும். சமைக்க தெரியலன்னா நானே கூட செஞ்சு உனக்கு ஊட்டி விடுவேன்னு பாடுறாங்க. நல்லா இருக்கு. லைன் பாடி வாஷ் அங்கே இருக்கு. எங்க இது வந்து இருக்கிறதுல விலை கம்மியாக இருக்கும். அதை தான் நான் வாங்குவேன். 100 ரூபாய். காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல. இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா அதான் அதனால இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரொமோஷன்லாம் கிடையாது. அதுக்கு நான் ப்ரொமோட் பண்ணி எனக்கு காசு வந்துட்டாலும் வேறு என்ன யூஸ் பண்ணாத அதனால சாப்பிட்றதுக்கு தேங்காய் வாங்க. ஆமாம். ரைஸ் 69 ரொம்ப. இதுதான் டாட்டா ஒரு ஜுடியோவில் 100 ருபீஸ்க்கு நிறைய பேட்ச் காட்டன் பேட்ச் இருக்கும். இங்கே ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. டீ குடிக்க உங்களுக்கு பிடிக்கலையா? காஃபி குடிக்க பிடிக்கலையா? ஹார்லிக்ஸ் குடிங்க. உனக்கு சத்தம் இங்கே லெமன் டீ அப்படின்னு ஒன்று வாங்கணும். அது இருக்கா? இருக்கு. இன்னைக்கு போய் லெமன் டீ குடிப்போம். அது வந்து டீ குடிச்சு போர் ஆயிடுச்சுன்னா லெமன் டீ குடிக்க போகிறோம்.
ஃபேஸ் மாஸ்க். என்ன சொல்கிறீங்க? அப்படி தானே, பவுடர் போல் பவுடர் தேஜு என்ன குடிக்கிறதுக்கு நல்ல விஷயம் போல் அதெல்லாம். லவங்கப்பட்டை, வெந்தயம், பூனக்காளி, அதிமதுரம், ஆடாத்தொடா, நெருஞ்சு, இந்த ஆடாத்தொடா மான்காரதே சொல்லுவாங்க. இளவேம்பு. இளவேம்பு கசாயம் எனக்கு ரொம்ப கேள்விப்பட்ட பேராக இருக்கு. எங்கேயோ கொரோனா வந்து பிடிக்க ஆரம்பிச்சுதாங்க. காத்தடி சர்லாக். அது இருக்கட்டும், நல்ல விஷயம். பக்கமாக நம்ம போக மாட்டோம். அப்பாலே போ சாத்தானே. ஓகே, இது இது வாங்கம்மா பவுட்ரு. சர்ஃப் பவுட்ரு வாங்கி வச்சுருக்கேன். பவுட்ரு எதுக்கு? ஆமாம், எதுக்குன்னா அந்த இது போடுறது தான். வாஷிங் மிஷினில் லிக்விட் போடுவாங்க, அதில் சர்ஃபும் போட்டால் நல்லது. சின்னதாக வாங்கிக்கோங்க. கோயம்புத்தூரில் இருக்கப்போ சின்னதாக வாங்கிக்கோங்க. எந்த சர்ஃப் எக்ஸல் ரொம்ப வாசனையாக இருக்கும். சின்ன சர்ஃப் எக்ஸல் இன்னும் இருக்கிற மாதிரி எல்லாம் பெருசு படாவாக இருக்குது. இந்த இருக்கு சர்ஃப் எக்ஸல், நல்லா தான் இருக்கும். ஹாப் ஹாப் ஹாப். பில் போட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பில் போட எது வாங்க வந்தோமோ அதை வாங்கலை. அதை தவிர மற்றதெல்லாம் வாங்கி வச்சோம். ஜாஸ்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில் போட்டுட்டு நம்ம சேனல் நேம் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அங்கே இருக்கிற நிறைய பேருக்கு நம்ம சேனல் தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியல, புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால நம்ம சேனல் அவங்களுக்கு அப்படியே கொஞ்சம் சொல்லி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதை பார்க்க வச்சுட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். வரப்போ ஆர்டர் பண்ணி வச்சுட்டு வந்தோம்ல வெஜ் மோமோஸ், அதை சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கோம். ரைடா சூப்பராக இருந்துச்சு தேஜா அன்னைக்கு. ஆனால் சரி சூடாக இருக்கும். சூடாக இருக்கும். அன்னைக்கு இங்கே சாப்பிட சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா தான் இருக்கு. கேட்டுக்குள்ளே வரல தேஜா, கேட்டுக்குள்ளே வரல. கேட்டுக்குள்ளே அங்கேயும் நல்லா இருந்துச்சு. ரிதம் ஆஃப் குமரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் போயிடும் நாகர்கோயிலில். ஸ்ரீனிஷாவும் இன்னொருத்த பேர் என்ன, ஆர்கே ஆதித்யா என்னோட வயலின் வயலினிஸ்ட் பேர் தெரில. சூப்பராக இருந்துச்சு கான்செப்ட் நல்லா இருந்தது. நாங்கள் டான்ஸ் ஆடல. முடிச்சுட்டு இதில் வந்து யூடியூப் வேறு கூடவே வேறு உங்கள் பேர் கதனை தான் எல்லாம் பார்த்தாங்க. விக்கிரமாக இருக்குங்களா சித்திர ஜந்து. நைட் ஆயிடுச்சு 9:30. vlog இன்னைக்கு போட்டுமா? கேரளாவில் போய் இருந்ததுன்னா போர் அடிச்சு போகிறேன். கேரளா எங்கடா காமிச்சிங்க? உங்கள் முகரையை தானடா காமிச்சிங்கன்னு இருக்கும். ஆஹா, இங்கே தண்ணி இருக்கா? போயிட்டு டீ குடிச்சிக்கோமா? டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு போகலாம். அதுதான் நோ அதர் ஒர்க்.
அடி வாங்க வைக்க போறாங்க. ஒரு புது விஷயம் லேர்ன் பண்ண போறேன். இட்ஸ் நத்திங் பேட் ஹவு டு ஓப்பன் திஸ் பாட்டில். இது எனக்கு எப்படி ஓப்பன் பண்றதுன்னு தெரியாம வீடியோ கால்ல ஒருத்தருக்கு கால் பண்ணி அவர் எனக்கு சொல்லி கொடுத்து ரொம்ப தப்பா சொல்லி கொடுத்து இப்படித்தான் திறக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுங்க. சப்போஸ் எனக்கு எப்பெல்லாம் டவுட் வருதோ அப்ப இந்த வீடியோ பாத்துக்குவேன். இதோ இது இருக்கமே, இது இருக்குல்ல, இந்த லாக் இப்படி எடுத்துடணும். ஃபர்ஸ்ட் எடுத்துடணும். ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடாது, இதை நம்ம தூக்குறப்போ இது உள்ள போகும். எங்க இப்ப ஓபன் பண்ணுங்க. சரி, தேஜுக்கு நான் பல்ப் கொடுக்க விரும்பல. ஆகாது பல்ப். இப்ப என்ன என் மூஞ்சில தெரிக்குமா? ஓபன் ஆயிடுச்சு. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ஓகே. ரீசன்ட் டைம் ஃபேவரட் கோல்ட் காஃபி. எஸ், சூப்பரா இருக்கு. ஆனா கூலிங் ரொம்ப கம்மியா இருக்கு. நார்மலாவே எனக்கு கோல்ட் காஃபி ரொம்ப பிடிக்கும். என்ன அப்படி ஊத்திக்கிட்டு இருக்கு வேர்வை? இப்ப யாரெல்லாம் வைத்திருவீங்கன்னு எனக்கு தெரியும். யாருக்கெல்லாம் கோவம் வரும்னு எனக்கு தெரியும். சாவி எங்க? இந்த இருக்கு மடியில. அப்பா. ஓகே, ஷேரிங். Cheers. டீ குடிக்கும் போது பாப்போம். சரிம்மா, நீங்க வீட்டுக்கு போய் எனக்கு கால் பண்ண, நான் பேசுறேன். சரி, மறக்காம கால் பண்ணு. சரி. ஸ்கூட்டர் வந்தது இல்லையா? நீ வேணாமா? தலை வலிக்குதானா? நல்லா டேப்லெட் வாங்கிட்டு போயிடலாமா? டீ குடித்து கொண்டிருக்கிறோம். வந்த இடத்துல ஒரு பிஸ்னஸ் டீலிங். காலேஜோட பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் தான் இந்த டீ பாயோட ஓனர். அவங்க நமக்கு தெரியும். நம்ம காலேஜ் அண்ட் ஸ்கூல்ஸில் தானே ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். வந்துட்டோம் முன்னாடியே. டிஸ்கஷனில் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இந்த முகத்தெல்லாம் அவங்க வீடியோவில் பார்த்தாங்கன்னா என்ன ஆகுறது? ஏன்னா நம்ம ஏன்னா நாங்கள் அவங்கக்கிட்ட பேசும்போது நான் இப்படி பேச மாட்டேன். ரொம்ப ரொம்ப ப்ரொஃபஷனலாக பேசுவேன். ரொம்ப ஒரு டெரர் பீஸ் மாதிரி பேசுவேன். ஆனால் இங்கே எதையோட ஒரிஜினல் எது தெரியும்? ஒரிஜினல் எல்லாமே நம்மளுக்கு தான் தேவையானதை நம்ம அங்கங்கே பிச்சு போட்டுக்க வேண்டியதான். எது ஒரிஜினல் எனக்கே தெரியல. நீங்கள் லைட் இல்லாதனால பேச தெரியல. சாய் ஃபார் எவ்ரி இந்தியன். இந்தியனுக்கு மட்டுமா? ஃபார் எவ்ரி ஹியூமன். நைட் மூவி பார்க்குறதுக்காக ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இருக்கோம். மணி என்ன? 11. 10:45. 11 ஆகுது. ஆனால் இன்னும் க்ரௌட் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. டீ இல்லை, சாய் ஃபார் எவ்ரி இந்தியன். தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாய். ஐயோ, கேரளாவில் சாய் இல்லை, சாயில் செய். கேரளாவில் டீ கடை தேடி அலைஞ்சி கேவலமான டீ குடித்தோம். நம்ம ஊரில் தான் டீ நல்லா இருக்கு. சுத்தமாக இல்லை. We are leaving. சுருட்டி வைப்பேன். ஓகே, வந்துட்டோம் வீட்டுக்கு. எத்தனை மணி நேரம் ஆச்சு? 1 hour ஆச்சு. எத்தனை மணிக்கு கிளம்பணும்? 8 மணிக்கு போனோம். 11 நைட்டு 3 hours என்னமோ 3 நாள் மாதிரி இருக்கு. குட்டியா? ஆமாம். தெரியும். இட்ஸ் a gift for my birthday. உனக்கு ஒரு கிஃப்ட் காமிக்கவா?
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து ஆடியோ கட் ஆகிடுச்சு. எனக்கு அந்த டைமில் ஒரு கால் வந்துடுச்சு அப்படிங்கிறதுனால ஆடியோ வந்து அதில் விழுகலை. ஆனால் அந்த ஆடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிஜமான வீடியோவில் வந்து இவங்க சத்தமாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் நான் இப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் அமைதியாக சொல்லிட்டாங்க. ஓகே, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புது வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்கள் எதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ வந்து இன்றைக்கே அப்லோட் பண்ணுறேன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் சொன்னதை நான் செஞ்சதே கிடையாது. இது நேற்று எடுத்த வீடியோ நாங்கள் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். இன்றைக்கி குட் நைட். தேஜு குட் நைட், டாட்டா. குட் நைட், டாடா. தேஜு சொல்கிறது எனக்கே கேட்கல.